திராவிட சூரியன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே.என். அருண் நேரு. எங்க சார் வந்துட்டு போனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விபி சார். அட்டகத்தி படத்துக்கு வந்து அ ஒரு பெரிய ஆதரவ எனக்கு குடுத்தவரு. சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நான் ரொம்ப கோவமா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். என்னுடைய கோவத்த என்னாலயே கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப எங்க அம்மா கூட சொல்லுவாங்க. எங்க தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அப்படி நெருக்குன்னு குத்துனாலே கோவம் வரும் எங்க தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்க அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. "டேய் கீரமுள்ளு மாரி கோவம் வருதுடா அவனுக்குன்னு" சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அ கோவத்தோடு வந்தவன் நானு. ஆனா ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வந்தோனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் லென்த்தா அந்த படம் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். அந்த படத்துல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. அதுதான் சினிமான்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஒரு எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது. ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படியே டோட்டலா எது சினிமான்னு நெனச்சுட்டு இருந்தோமோ, அத அப்படியே மாத்தி வேலை செய்றதும் சரி, கதையும் சரி, புதுசா ஒரு லைஃப உண்டாக்குன ஒரு படமா எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28ல வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன் நானு. ஒரு படத்த வந்து கோவம் இல்லாம, அன்பா, சிரிச்சு, சந்தோஷமா எடுக்க முடியும். அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட, இல்ல மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சு, வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அத எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோவத்த எல்லாத்தையும் மாத்தி, ஒரு ஜாலியா ஒரு படம் ஜாலியாவும், நீ அமைதியாவும் ஒரு படத்த உன்னால எடுக்க முடியும். எல்லாரையும் வந்து ஜாலியா அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கி, உன்னால படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தாரு. ஸோ, அந்த லேர்னிங்ல இருந்து தான் என்னுடைய கோவங்கள் வந்து மாற்றி, வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோவத்தையும், மக்கள் கிட்ட வந்து வேலை செய்ற இடத்துல மனிதர்கள் கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலா மாத்திக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்ட இருந்து தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ, சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றியும் வந்து தெரிவிச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அந்த சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பிஸியான ஸ்கெடியூல்ல வந்து எங்களுக்காக வந்திருந்தாரு. ஸோ அப்படின்ற ஒரு இடத்துலருந்து தான் வரோம். ஆ இன்னொன்னு சினிமாவுல ஒண்ணு இருக்கு. இப்ப நாங்கலாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாம ஒரு யங்ஸ்டரா சின்ன வயசுலயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா நாங்க வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்பயே வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு கேரக்டரா வரப்போ, ஸோ கல்யாணம் ஆயிட்டு வந்தாலுமே வந்து சினிமால என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஆனா சக்சஸ் பண்ண முடியாது. கல்யாணம் ஆயிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து குடும்பம்ன்ற ஒரு குடும்பத்தோட ஒரு நெறைய தொடர்பு இருக்கும். அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ, இந்த மாரி ஒரு சிக்கலுக்குள்ள இருந்தது. ஏன்னா, தகப்பன்சாமி நான் ஒர்க் பண்றப்போ கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. அந்த அண்ணன் கஷ்டப்பட்டதுக்கு மெயின் ரீசனே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலுமே வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ அதனால தான் இப்படி பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சுரேஷ் அண்ணாவோட பசங்கலாம் அவர் வரப்பயே வந்து அவங்க பசங்கலாம் பெரிய பெரிய பசங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அவரு எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றப்ப, எங்க டீம்லயும் வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ, அவரு அப்படி உள்ள வரப்போ, அவரு கூட அவர நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மாரியான ஒரு ஒரு சூழல் இருக்குதுல்ல, அத பிரேக் பண்ணி, அவர் உள்ள வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப தனியா ரிசர்வ்டா தான் இருப்பாரு ஃபர்ஸ்ட்டு. இப்ப நானு, பிச்சுமணி, ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ள இருப்போம். ஆனா, சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பாரு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்ல வரப்ப கொஞ்சம் ரிசர்வ்டாவே இருந்தாரு. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா அவரு உள்ள வந்ததுக்கப்புறம், அவருடைய என்ன சொல்றது, ஒரு அன்பும், அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு காமெடி சென்ஸும் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிக தன்மைய வந்து உருவாக்குச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்க ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பிச்சோம். அண்ட் அவரு எப்பவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருவாரு. அவங்க வீடு வந்து எப்படின்னா, ஒரு சினிமா குடும்பம் அது. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, சினிமாவ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சினிமா பத்தி எல்லாத்தையும் தெரியும். எல்லா பாடல்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் கமர்ஷியலா படம் வந்து இருக்கா, இல்லையான்றது வந்து அந்த குடும்பத்துக்கு நீங்க படம் போட்டு காட்டுனீங்கன்னா போதும். அவங்களுக்கு படம் புடிச்சிருச்சுன்னா, படம் வந்து கமர்ஷியல் ஹிட் அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து இருக்கும். அம்மாவா இருக்கட்டும், சுரேஷ் அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து அண்ணியா இருக்கட்டும், அவங்க வந்து சோற வந்து ஆக்கி போட்டு அவங்களுடைய அன்ப வந்து பயங்கரமா காட்டுவாங்க. இங்க தான் சென்னையில குறிப்பா இங்க இருக்க கே.கே. நகர்ல தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்ல நீங்க போனீங்கன்னா, அப்படியே வந்து வாழை இலைய பெருசா போட்டு வந்து எல்லா விதமான கறியும் வச்சு, அப்படியே சோத்த வந்து நெறைய கொட்டி சாப்பிட சொல்லி, அவ்ளோ அன்ப வந்து குடுக்குற ஒரு குடும்பமா வந்து சுரேஷ் அண்ணா குடும்பம் தான். அவங்க அம்மா அம்மா வந்து பயங்கரமா வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அண்ணிங்க பயங்கரமா சாப்பிட சொல்லுவாங்க. சஞ்சய்
அவங்க பசங்க நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா அந்த குழந்தைங்கலாம் வந்து அவ்வளோ உரிமையாக வந்து அங்கிள்னு கூப்பிடும். லைக் வந்து நமக்கு வந்து அந்த உறவு மேலே இருக்கிற ஒரு பெரிய பற்றே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்ப நான்லாம் வளர்ந்ததுக்கப்புறம், எங்க அண்ணன் தம்பிகிட்ட நான் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா பேசிக்கிறேன்னா, அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு இஃப் அண்ட் பட்ஸ் இருக்கும். என்னால வந்து அவ்ளோ க்ளோஸாலாம் இருக்க முடியாது. ஆனா சுரேஷ் அண்ணன பார்த்தா, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளவு க்ளோஸா அவங்களால இருக்க முடியுது. அந்த உறவ அவங்களால சென்னையில, குறிப்பா சென்னையில அவங்க இருந்த காலகட்டம் வந்து ஃபுல்லா வயல்வெளிகள் நிறைந்த ஒரு கேகே நகர்ல வசிச்சிருந்த ஒரு ஆள், இன்னைக்கு வந்து முழுக்க பில்டிங்கா மாறிப்போன ஒரு இடத்துல வந்து, அந்த பில்டிங்குள்ள தங்களுடைய உறவ வந்து அந்த குடும்ப உறவை வந்து காப்பாத்திக்கிட்டு, அவங்க வந்து அத கொண்டாடுற விதம் இருக்குதுல்ல, அது வந்து பயங்கரமா நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமா இருந்தது. அண்ட் அதுவுமே அவர் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ப வந்து உருவாக்குச்சு. அவர்கிட்ட நான் எப்பவுமே வந்து ஒரு வொர்க்கரா நான் டீல் பண்ணதே ஒரு அண்ணனா தான் நான் அவர எப்பவுமே நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே. எங்க டீம்ல எல்லாருக்குமே வந்து சுரேஷ் அண்ணன் ஏதாவது பிரச்சனைன்னா சுரேஷ் அண்ணன், சுரேஷ் அண்ணன்னு சொல்லுவாரு. அவரோட டிமாண்ட் இல்லாத ஒரு பெர்சன். அவருக்குன்னு ஒரு தேவையோ, இல்ல எனக்கு இது வேணும், இது வேணாம், இல்ல நான் இப்படிதான் அப்படின்னு எதுவுமே இல்லாம அவர் பாட்டுன்னு வருவாரு, வொர்க் பண்ணுவாரு, பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு. அண்ட் வந்து அவருக்கு அவரு சொன்ன மாரி தான். இப்போ வெங்கட் பிரபு சார் கிட்ட வொர்க் பண்றப்போ அது வேற ஒரு சூழல். இப்ப என்கிட்ட வொர்க் பண்றப்போ அப்படியே டிஃபரண்டான வேற ஒரு சூழல். முழுக்க புத்தகம் படிக்கிறது, வாசிக்கிறது, சினிமாவ வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறது, வேற ஒரு டிஸ்கஷன் இங்க நடக்கும். அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஒரு ஆச்சரியமா இருந்தாலுமே, அவரு இதுக்குள்ள வந்து இத பார்த்து புரிஞ்சுக்கிட்டது இருக்குல்ல. இப்ப அவரோட இந்த படத்துல நம்ம அத வந்து ஜேபிபில வந்து நமக்கு அது ரொம்ப கிளியரா வந்து தெரியும். ஸோ, அவர் வேற ஒரு சூழல்ல, வேற ஒரு காலகட்டத்துல, வேற ஒரு இடங்கள்ல இருந்து வந்தாலுமே கூட, இப்போ அ இப்ப என்கிட்ட வொர்க் பண்றப்போ, இந்த சமூக சூழலை, சிக்கல்களை புரிஞ்சுகிட்டு, இங்க நடக்கிற டிஸ்கஷன் அந்த டிபேட்ட வந்து அவர் செமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அவருடைய திரைப்படங்கள்ல அத கண்ட்ரோலா வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து ஜேபியோட மிக ஸ்பெஷலானதா நான் வந்து பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது சூப்பரா அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவரோட ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட குடுத்தாரு. அது ஏன் பண்ணல அப்படின்னு எனக்கு ரொம்ப புடிச்ச படம் பயங்கரமா கமர்ஷியலா இருக்கும். ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா அதுல எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, அது வந்து ஒரு ட்ரக்க மையப்படுத்தி இருக்கிறதுனால, இதுல நீலம்ல பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு குளோரிஃபை பண்ற மாரி மாறிடும். அது ஒரு என்ஜாய் பண்ற மாரி மாறிச்சுன்னா வந்து, அதுதான் இந்த படத்துல ஏன்னா எனக்கு அவர ரொம்ப க்ளோஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனா அந்த படத்துல இருக்கிற அந்த கன்டென்ட் அதாவது முக்கியமான ஒரு அந்த பேஸ் வந்து ஒரு ட்ரக் சம்மந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியா மாறுறப்போ, ஸோ இத நம்ம வந்து நீலம்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்றேன். இல்லண்ணா இது வந்து டெஃபினட்டா நீலம்ல பண்ண முடியாது. ஆனா நம்ம வேற ஏதாவது ஒரு புரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு புரொடக்ஷன் கூட சேர்ந்து அத நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா அந்த படம் வந்து நின்னுருச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து நீலம்ல பண்ற மாரி ஏதாவது ஒரு கதை குடுண்ணா. நீ இந்த உனக்கு இது புரியும் அப்படின்னு சொன்னா, அவரு சொல்றாரு, "இல்ல எனக்கு பொலிட்டிக்கலாலாம் எதுவுமே யோசிக்க வராது. இல்ல அவரு அந்த மாரியான கதைகளுக்குள்ள அவரு போவே இல்ல." அப்படின்னு யோசிக்கிறப்போ, இந்த ஜேபிபி கதைய அவரு சொன்னோனே எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, இது வந்து எமோஷனல் உறவ பத்தி பேசுறது. டெஃபினட்டா வந்து இது நீலம் வந்து இந்த படத்த வந்து பண்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கும்ண்ணா. இது வந்து அதுக்குள்ள தான் இருக்கு. நம்ம இத வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் அண்ணன்கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த கதைய நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ, அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒரு 3 1/2 மணி நேரம் வந்து ஒரு படத்த வந்து அவர் எடிட் பண்ணி காட்டுனதுக்கப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. பல இடங்கள்ல நான் வந்து சிரிச்சேன். பல இடங்கள்ல நான் எமோஷனல் ஆனேன். அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. சுரேஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. சுரேஷ் அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா இருக்கும். அவங்க வீட்லலாம் சொன்னாங்க. ஏன்னா, அண்ணி இப்ப நீங்க இப்ப நான்லாம் வந்து ஒரு சின்ன பையனா வந்து வொர்க் பண்ணி, படம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா, அவர் வந்து வரப்பயே ஒரு 31 இயர்ஸ்ல வந்தாரு. அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு வேற வேலையே இல்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்ல எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனாலுமே வந்து அவங்க ஃபேமிலில வந்து அவர் ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்போ, அவர் எப்படியாவது வந்து ஜெயிச்சுருவாரா அப்படின்னு யோசிக்கிறப்போ, என்னால ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பார்த்துட்டே என்னால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடிஞ்சது. இந்த படம் நிச்சயமா வந்து மக்களுக்கு வந்து பிடித்த கொண்டாடுற ஒரு படமா இருக்கும். அப்படி ஒரு படத்த வந்து சுரேஷ் அண்ணா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து அந்த டெக்னீஷியன்னு அவங்க ஒர்க் பண்ண விதம் எல்லாருமே ரொம்ப கண்ட்ரோல்டா செம்ம சூப்பரா இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு படமா இருந்தது. அதுதான் நான் சுரேஷ் அண்ணன் கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன எமோஷனல் கிரியேட் பண்ணுச்சோ, அது ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமா கிரியேட் பண்ணணும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் வந்து காத்துட்டு இருக்கிறேன்னா, ஏன்னா ஆனா ஒரு ரத்தம் தெறிக்கிற படங்கள் தான் வந்து இங்க ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில இடமா வந்துட்டே
இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸ், ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமா மாறுது. ஸோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படிதான் இருக்குது, மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றது வந்து நம்மளால வந்து அதை அது ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால இந்த ஜேபிபி படம் நிச்சயமா மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற, மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற, விரும்புகிற ஒரு படமா டெஃபினட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் ஆக்டர்ஸ், இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் அண்ட் வந்து ரொம்ப இயல்பா ஒரு ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பா ரியலிஸ்டிக் படங்கள் வந்து நம்ம வந்து பத்தி பேசுறப்போ வந்து ரியலிஸ்டிக் படங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும், ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கும், ரொம்ப சோசியல்ல வந்து சோசியலான படங்களே வந்து அதுல இருக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக் படங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளா மனிதர்களோட உறவுகளை, அதோட எமோஷனை, அதோட வேல்யூவோட பேசுற ஒரு படமா வந்து இந்த ரியலிசம் சினிமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜேபிபி வந்து ஒரு பக்கா ரியலிஸ்டிக் மூவி. நீங்க அந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு கமர்ஷியல், என்ன சொல்றது, ஒரு சினிமா ஒரு ஸ்டீரியோடைபிக்கான ஒரு ஒரு இதுக்குள்ள பொருத்தாம, ஒரு குடும்பத்தை அப்படியே வந்து நம்ம அதுக்குள்ள இருந்து அந்த விஷுவல் அந்த படத்தை பார்க்குறப்போ அதோட சேர்ந்து கனெக்ட் பண்ணி அந்த லைஃபோட நம்மளும் இயங்குற மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான், "நீ எட்ட படத்துல இதுதான்டா சூப்பரா இருக்குன்னு" எங்க அம்மா வந்து சொன்னாங்க. எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அட்டகத்தி படம் பார்த்து முடிச்சோடனே எங்க அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அப்பா அதான் சொன்னாரு, "டேய் என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சுடா" அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா. ஆனா என்னன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து அந்த படம் புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மா, நான் எங்க ஊருக்கு போனோனே கட்டிப்பிடிச்சு எனக்கு ஒரே ஒரு முத்தம் குடுத்தாங்க. அந்த முத்தம் என்னன்னா, "நீ ஜெயிச்சுட்ட" அப்படின்றது தான். ஏன்னா அம்மா வந்து புள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்கறது இருக்குல்ல, அதெல்லாம் எங்க அம்மா பார்க்கறது வந்து பயங்கரமான விஷயம். காரணம் வந்து எங்க அம்மா படாத பாடே கிடையாது. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல வந்து பயங்கரமான உழைப்பாளி. 24 மணி நேரம் நடந்துட்டே இருப்பாங்க. தண்ணி வந்து இவ்ளோ பெரிய குண்டான தூக்கின்னு வருவாங்க. 3 புள்ளைங்க நாங்க. ஒருத்தன் கூட வந்து எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம். நான் வந்து கிரிக்கெட் ஆட போட்டுருவேன். எங்க அண்ணனுக்கு எங்கேயாவது போயிடும். என் தம்பி வந்து இப்படி போவான். லைக் வந்து எங்க தம்பி வந்து கடைக்கு போனோம்னா போயிடுவான். என் கடைக்கு போனா வந்து ஏதாவது இது மிட்டாய் கிட்டாய் கிடைக்கும்ல. ஸோ நான் கடைக்கும் போமாட்டேன். ஆனா நான் எப்ப பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாரி வந்து பயங்கரமா வந்து அப்பயே உட்காந்துருப்பேன். அதனால வந்து எங்க அம்மா, "நீ பரீட்சை கூட இது மாரி படிக்க மாட்ட. எதுக்குடா சும்மா சும்மா உட்காந்து படிச்சுன்னு இருந்தா" எங்க அம்மா வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்ன. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள வந்து இந்த தண்ணி கூட தூக்க விட மாட்டாங்க. போயிட்டு ஊர் தெருவுல போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும். அந்த கிணறுல போயிட்டு 3 குண்டா, பெரிய பெரிய குண்டான தலையில தூக்கின்னு, இடுப்புல ஒரு குண்டான தூக்கின்னு எங்க அம்மா வருவாங்க. பயங்கரம், நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்க அம்மா தான். ஒரு பயங்கரமான பலசாலி எங்க அம்மா. அப்படியே அசால்ட்டா வருவாங்க. அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஏதாவது தப்பு பண்ணா அடிச்சு ஓட விடுவாங்க. ஸோ அடிச்சுட்டு உடனே பயங்கரமா அழுவாங்க. அப்புறம் வந்து ஈவினிங்கா போண்டா எதாவது சுட்டு தருவாங்க. "இந்தா சாப்பிடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்கார வச்சு வந்து, ஸோ எங்க அம்மா பற்றிய நினைவுகள வந்து என் பொண்ணு மகிழினி கிட்ட தான் நான் அதிகமா பகிர்ந்திருப்பேன். நைட்டு தூங்குறப்போ வந்து என் பொண்ணு வந்து கதை கேட்கும். "அப்பா கதை சொல்லுப்பா." "யார பத்தி கதை?" "ஆயா பத்தி கதை சொல்லு." "ஆயா உங்கள எப்படி அடிப்பாங்க அத சொல்லு." ஏன்னா என் பிள்ளைங்கள அடிச்சதே இல்ல என் மகள. ஸோ அ எங்க அம்மா வந்து அவ்ளோ பாடுகள சுமந்து, ஸோ அப்பா வந்து குடிப்பாரு. ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் வந்து எங்க அப்பா நெறைய பாசிட்டிவ் இருக்குது. எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்கு. ஆனா, எங்க அம்மா அந்த கஷ்டத்த வந்து எங்களுக்கு 1% கூட எங்களுக்கு வந்து கடத்துனதே கிடையாது. அது வந்து அந்த வலிய, அந்த பெயின வந்து எங்க அம்மா வந்து அவ்ளோ வந்து இருந்தாலுமே, ஒரு ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாம எங்கள வந்து, அதான் சொல்றேன், சோறா ஆக்கி போட்டு, கறியா ஆக்கி போட்டு, மீனா ஆக்கி போட்டு வந்து எங்கள வந்து சாப்பிட சொல்லி, ஐயோ! நான் பாக்கெட்ல இட்லி போட்டுன்னு போயிடுவேன் நானு. எங்கேயாவது விளையாட ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போறப்போ வந்து கறி வாயில போட்டுன்னு போயிடுவேன் நானு. அந்த கறிய மென்னு அப்படி அவ்ளோ வந்து எங்க அம்மா வந்து, நான் வந்து சொல்ட்டே இருப்பேன். எங்க அம்மா, நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், "எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேர எடுக்கணும்." அப்படிதான் எங்க அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ எங்க அம்மா சந்தோஷப்படுற மாரி, எங்க அம்மா வந்து மகிழ்ச்சி அடைற மாரி வந்து என் புரொடக்ஷன்ல ஒரு படம் வந்திருக்கு. எங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து சி எல்லா அம்மாவுக்குமா தான். ஒரு தலித் குடும்பத்தில இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. "எப்பா நீ எங்க போனாலும் நீ யாருன்னு கேட்டா சொல்லாதன்னு சொல்லுவாங்க. நீ என்ன கறி சாப்பிடுறன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லுவாங்க." ஸோ அதே தான் எங்க அம்மா சொல்லி என்னையும் அனுப்பிச்சாங்க. நம்ம பேசுறத பார்த்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும். எப்ப போறப்ப, "டேய் ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜ்ல இப்படியெல்லாம் பேசுற? கத்தாதடா, சண்டை போடாதடா யார்கிட்டயும். நீ எதுக்குடா இப்படி பண்ற? பயமாகுதுடா, வயித்துல நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாரி இருக்குன்னு" சொல்லுவாங்க எங்க அம்மா ஒவ்வொரு முறையும். ஸோ
அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவே அப்படிதான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை. என் ஃபோட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தந்தில் இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கேன், அது கட் பண்ணி எடுத்து போயிட்டு அவர் ஆஃபீஸ்ல எல்லாம் போட்டு கடவுள் பயங்கரமாக பண்ணுவார். என் பையன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் கடைசி காலத்தில் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ ராஜராஜன் சொன்ன இஷ்யூவில் வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு இருந்தா அந்த டென்ஷனில் அப்பா இருந்தார். அப்போ அப்பா மூக்கில் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்ணுறாருன்னா வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காரு அப்பா. அப்பல்லோவில் வந்து இருக்கிறாரு, டிவியில் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு போல. பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. போனால் வந்து அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. டேய் இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடைச்சதை பார்த்தேன்ப்பா, நீ இது மாதிரிலாம் பேசாதப்பா, அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன்ப்பா, நம்ம பேசலைன்னா வேறு யார்ப்பா பேசுவாங்க, நம்ம தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே, அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே, அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் ரஞ்சம்மான்னு கூப்பிடுவாங்க என்ன. ரஞ்சம்மா எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை, அதனால் என்னை வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மான் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த 3 பிள்ளைங்களும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது. எனக்கு இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமை இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. என் தம்பி மேலே அவ்வளோ என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வேணா வரமாட்டாங்க. இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் உடனே ஓடுவாங்க. வேலை இருக்குதுடா, நான் போகிறேன். என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன் நான். இன்னைக்கு போயிட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி கட்டணும்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு, எப்போ மண்ணு போட்டுட்டாடே காசு அனுப்புடா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவை லைக் வந்து ஜேவிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து எமோஷ்னல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னலாகிற ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்கச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் வலிக்கும். அப்படியே அழுவார், கண்ணீராக ஊற்றும், தேம்பி தேம்பி அழுவார். நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாதுல்ல, டிவி பார்க்குறப்போ ஒரு அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஒர்க் ஆகும் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் அழுதுன்னு இருக்கிறேன் நான். இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோட வந்து ஒன்றி போகுது, அது வந்து எவ்வளவு பயங்கரமாக வந்து எமோஷனலை வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபேபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு, இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, எங்களுடைய ரசிகர்கள் வேற, எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகுறாங்க, எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க, வேணானாங்க. அதுலேருந்து வந்தவன் தான் நான். அட்டகத்தி படத்தின் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். பல பேருக்கு பிடிக்கல படம். அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது, மக்களுடைய ரசனை இப்படிதான், இந்த மாதிரி இருக்காது, இந்த படங்கள்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நான் ஷூராக சொல்கிறேன், டெஃபினட்டாக அந்த முன்னுரிகளை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங். சரி, அவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப பயங்கர இயல்பாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு சென்னை ஸ்லாங்க எப்படி இவங்க இயல்பாக இப்படி பேசியிருக்காங்க. அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம், அந்த உடல், அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு ரியலாக சென்னையில் இருக்கிற ஒரு 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 பாட்டியை, ஒரு அம்மாவை, எங்கள் அம்மா பேசுகிற நிறைய வார்த்தைகள் இந்த படத்தில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. சுரேஷனோட அம்மா பேசுகிற வார்த்தைகளை நிறைய நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க. அவ்வளோ இயல்பாக இருந்தது. பல காட்சிகள் இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து வெளியே உட்காந்துக்கிறப்போ வந்து, எப்பா கொஞ்சம் பானிபூரி வாங்கினேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிட்டு வருவான். வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே, பா அந்த சோளம் கொஞ்சம் வாங்கினேன், திரும்ப எழுந்து ஓடுவானுங்க. அப்புறம் திரும்ப ஒன்று கேட்குறப்ப வந்து தினேஷை யாரோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க, டேய் நீங்கள் குழந்தையா இருப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்ல, என்னைக்காவது நான் வந்து ஏன்னா நீங்கள் சும்மா கேட்டுன்னு நான் சொன்னேன்னா, இன்னைக்கு அம்மா நான் கேட்குறேன் போய் வாங்கினாங்கடா அப்படின்வாங்க.
ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குதுல்ல, அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அது. ஏன்னா தான் பெத்த பிள்ளைகளை வந்து குழந்தையா பார்த்து பெரியவனா ஆனதுக்கப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையா மாறுறாங்க. அந்த குழந்தையா மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காம விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமா அச்சு அசலா வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சியை நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு. அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன். எப்படி வந்து இப்படி ஒரு சீனை வந்து இவரால வந்து வைக்க முடிஞ்சது. அந்த யோசனை இருக்குல்ல, பயங்கரமான யோசனை. அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம், அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு, அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்துச் செல்ல வேண்டிய ஒரு ஒரு வேலைய, ஒரு விஷயத்த வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடா பேசியிருக்கு. அதுல வந்து அந்த ஊர்வசியம்மோட ஒர்க் பயங்கரமா இருந்தது. தினேஷ், அந்த மாறன் அண்ணா வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மாறன் அண்ணா வந்து நெறைய காமெடியா நடிச்சிட்டு இருந்தவரு. அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு. ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்துல வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றத வந்து நான் ரொம்ப பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இதுல நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்து. அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளா சந்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டகத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமா இருந்ததோ, அதே மாதிரி வந்து பிரிட்டோவுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமா இருக்கும். அந்த எடிட்டர் எல்லாருமே, ராம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப எமோஷனலா பேசினா. அவனை பார்த்தாலே ஒரு முரடு மாதிரி இருக்கிறான். ஆனா வந்து அவ்வளோ ஒரு எமோஷனலை வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கான் ஏகன். அண்ட் வந்து இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த அதித்தி ஆனந்தை பத்தி நான் பேசி ஆகணும். அண்ட் வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண வந்தாங்க. தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர். அவங்க ஹிந்தியில் பாலிவுட்டில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த 5 படத்தில் வந்து சுரேஷ் அண்ணா படமும் இருந்தது. அண்ட் அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா அதித்தி ஆனந்த் அண்டு விஸ்டா அபய்க்கும் இந்த டைம்ல வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய சப்போர்ட்டிவா அவங்க இருந்திருக்காங்க எங்களுடைய எல்லா ஏன்னா விஸ்டாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யார்கிட்டயாவது கேட்பாங்களே, ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆள் சொல்லிட்டு ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கன்னுலாம் சொல்லிட்டாங்க. இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க, இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறாடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீறி விஸ்டாவிஷன் வந்து என் கூட வந்து அதித்தி ஆனதோட சேர்ந்து வந்து என் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுங்க. இன்னும் நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாராக இருக்கிறாங்க. அண்ட் டிசைன் பிரத்தோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட் ஒர்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு பிடித்த, ஊடகங்களுக்கு பிடித்த, எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷனலான படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். அண்ட் வெங்கட் சார் கிட்ட வந்து நான் முதல்ல வந்து விஷ்ணுவர்தன் சார் கிட்ட வந்து பட்டியலில் போய் லாஸ்ட் அப்ரண்டிஸாக போய் சேர்ந்தேன். நான் அங்கே அதை முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு அரவிந்த் ஆகாஷ் தான் வந்து வெங்கட் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனான். அப்புறம் வெங்கட் சார் பார்த்துட்டு உடனே பெருசாலாம் இது இல்லை, ஓகே ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்ட்டாரு. நானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஸ்ரீபதி, பிச்சுமணி, ரஞ்சித், செந்தில் இப்படி ஒரு டீம் இருந்தது. சென்னை 28 அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம், தேடுதல், ஃபைனான்ஷியல் எல்லாமே. ஏன்னா அப்பயே எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, 31 வயசு இருக்கும் அப்போ நான் சினிமாக்குள்ளே நுழையும் போது. அப்புறமா வெங்கட் சார் கிட்ட போனதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது நிறைய பேர் வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, கரெக்டான வாய்ப்பு கிடைக்காது, கரெக்டான டைரக்டர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா வெங்கட் சார்கிட்ட போனதும் அவ்வளோ ஒரு சொகுசான ஒரு லைஃப், கஷ்டமே படத்தே இல்லை. ஆனால் உண்மையாக உழைச்சோம், அது மட்டும் டைமாக நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டாக நாங்கள் உழைச்சோம். சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி வரைக்குமே வெங்கட் சார் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன். என்றைக்குமே ஒரு வார்த்தை கூட இந்த இவ்வளோ படங்களில் ஒரு வார்த்தை என்னை திட்டினதோ யாரையுமே வந்து இது பண்ணதோ கிடையாது. அவர்கிட்ட நான் அந்த பொறுமையை ரொம்ப அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஏன்னா என்ன சொல்கிறாங்கல்ல பொறுமை, அது நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து தான். அவ்வளோ சூப்பராக
அஜித் சாரையே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாம பயங்கர கூலா, அவர் எவ்வளோ டென்ஷன்ல வந்தாலும் ஈஸியா போய் கட்டி பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்தி உடனே ஷாட் எடுத்துருவாரு. அது ஏன்னா மாசம் மாசம் சம்பளம் ஒரு படத்துக்கும் அப்படியே ஏறிட்டே இருக்கும். சென்னை 28, சரோஜா, கோவா அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம எதுக்குற படம் பண்ணோம், நல்ல சம்பளம் வருது, சரி யங்கஸ்டர் கூட இருந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே நான் படம் பண்ற யோசனையும் இல்லை, நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே போயிட்டே இருந்தது லைஃப். அப்புறம் மங்காதாக்கு அப்புறம் தான் புது புது ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து சேர ஆரம்பிச்சு வந்துட்டே இருக்காங்க, இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் என்னடா உட்காந்துருக்கோம், நம்மளாம் ஒரு படம் பண்ணி கட்டாம வெளியே போனோமேன்ட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அது ஓகே பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்று அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வெங்கட் சார்கிட்ட பிரியாணி படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளில வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கமிட் ஆனேன். அருணாச்சலம் சார் அந்த கம்பெனியில் அங்கே போயிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு 3 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஒரு சூழ்நிலையால் பஞ்சு அப்பா அவர் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் தான் நீங்கள் முதல் படமாக பண்ண போறீங்களா அப்படின்னாரு. ஆமாப்பா, அதான் நான் எழுதி சுபண்ணை கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போட்டாச்சுப்பா, 3 மாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த படம் நீங்கள் முதல் படமாக பண்ணாதீங்க, 2வது படமாக பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே சுப்பண்ணை கூப்பிட்டு சுரேஷ் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, வேணா வெளில வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவேன். சரிங்க நான் ஓகே நான் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போயிட்டு அட்வான்ஸ் வாங்குறது, கம்மிட்டு வருது, உட்காருது, அப்புறம் வெளியில் வந்துடும். எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்குன்னு வாங்க, அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால் நடக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் கிட்ட வந்து கபாலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ரஜினி சார் இருக்காரு, சரி நல்ல சம்பளம், சரின்னு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ரஞ்சித் கிட்ட போயிட்டு சோமர்செட்டில் ரூம் போட்டு அங்கே தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போது உள்ளே போயிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே தான் வந்து இந்த மொத்த ரஞ்சித்தோட டீமே எல்லாம் இருக்கிறாங்க உள்ள. அந்த அதியனு, பார்த்திபனு, ஃபேங்லின்னு எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எல்லாம் அப்படியே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி நான் நேராக என்ன பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டு ரஞ்சித் கூட போய் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டேன். ரஞ்சித்துக்கும் வந்து கொஞ்சம் பிரைவசி, நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கின்னு சொல்றதுக்கு அவனுக்கும் முடியல. வெளியில போனா இவனுக்கு ஒரு 6-7 பேர் இருக்கானுங்க. சரி அவனுக்கு நம்மளுக்கும் வந்து பெருசா ஸ்கிரிப்டில் அப்படியே பயங்கரமா பூந்து விளையாடி ஐடியா கொடுக்குற இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நாலேஜ் எல்லாம் கிடையாது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது வச்சுக்கலாம், இது வேணாம், இது ஒரு மாதிரியா இருக்கு, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அப்புறம் ரஞ்சித் கூட ஒரு நாள் ஃபுல்லா உள்ள உட்காந்துட்டே இருந்தேன். வெளியில போனா எல்லாம் அப்படியே காண்டா பார்ப்பானுங்க எல்லாரும். இவன் வந்து கூட வந்துட்டா அப்படியே வந்து உள்ள வந்து உட்காந்துட்டானே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சது, இல்லை தப்பு, அவன் டைரக்டர் என்னதான் க்ளோஸ் ஆனாலும் நம்ம போய் பக்கத்தில் உட்காந்துருக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சேரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு லேப்டாப்ல இருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவனுங்க கிட்ட பழகிற அந்த வாய்ப்புகள். அப்புறம் இவனுங்க அதாவது ரஞ்சித் கிட்ட இருக்கிறவங்க எப்படி சொல்லணும்னா, ஒருத்தன் பயங்கரமான ஒரு சோசியலிஸ்ட், ஒருத்தன் கம்யூனிஸ்ட், அப்புறம் ஒரு ஃபெமினிஸ்ட், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு எந்த லிஸ்ட்டுமே எனக்கு தெரியாது. நான் வெங்கட் சார் கிட்ட இருந்து அப்படியே பிளைண்டா வந்து அவங்க உட்காந்துருக்கேன்னா அது வந்து யாரையுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே பயங்கர அரசியல் பேசுறானுங்க, நம்மளுக்கு சுத்தமா அது தெரியவே தெரியாது. அப்புறமா இது ஜாதி, காஸ்ட், இந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. நான் அப்பதான் ஒரு உலகத்துக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறமா இது அப்படியே பேச அப்புறமா அவனுங்கிட்ட அப்புறம் நான் ரொம்ப நெருக்கமாகி அப்படியே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் மேல உயிராயிட்டானுங்க, என்ன விடவே இல்லை. ஏன்னா ரொம்ப இறுக்கமா இருந்தவனுங்களை நான் தான் ரொம்ப சிரிச்சு அவனுங்களை வந்து ஃப்ரீ பண்ண விட்டேன். என்னை விட இறுக்கமா ரஞ்சித் இருந்தாப்புல. அப்போ ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்போ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால. ஏன்னா இவங்க எல்லாருமே ரஞ்சித் கிட்ட நெருங்காம நானே பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் இவங்க ஹேண்டில் பண்றது. அப்புறம் ரொம்ப உண்மையிலேயே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக், அவனுக்கு எல்லாருமே ஒரு பயங்கரமான திறமைசாலிங்க தான். அவனோட கடுமையா உழைப்பானுங்க, ரொம்ப போராளிங்க மாதிரி உழைப்பானுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படிதான் கபாலி ஒர்க் பண்ணோம். கபாலி ஒர்க் பண்ண உடனே திருப்பி காலா ஆரம்பிச்சது. காலாலயம் போயிட்டு அப்படியே அதுலயும் கோஆர்டினேட்டரா இருந்தேன். அதுலயும் ரொம்ப முக்கிய நிறைய இயக்குனர்கள் வர ஆரம்பிச்சாங்க, எல்லாம் சந்திச்சோம், எல்லாம் இது பண்ணோம்.
தொடர்ச்சி அப்படிதான் ரஞ்சித் கூட இப்படி போச்சு. ரஞ்சித் வந்து என்னன்னா சரோஜா படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 60 நாள் நைட் ஷூட் போயிட்டே இருக்கும்போது எப்பேற்பட்டவனும் டயர்டாவான். ஏற்கனவே எனக்கு ஒரு 30 வயசு அப்பயே. அதனால நைட் ஷூட்ல என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஓரமா உட்காந்தா போற பக்கத்துல கையை பிடிச்சி தரதானே எழுதிட்டு போயிட்டே இருப்பான். உட்காரனா உட்காராத, வா நீ முதல்ல வேலையை பாருன்ட்டு. அந்த மாதிரி அன்னைக்கு கைது பிடிச்சி இழுத்துட்டு போனோமா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து இங்க வந்து நான் வந்து விட்டுருக்காப்புல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஞ்சித் கூட ஒர்க் பண்றது, ரஞ்சித் கம்பெனில நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இதுல வந்து இவ்வளோ ஒரு நம்பி இந்த கதையை முதல் தடவை நான் போய் இந்த லைனை ரஞ்சித் கிட்ட சொல்லும்போது காலாவோட ப்ரீவியஸ் அந்த டிஸ்கஷன் இருக்கும்போது சொன்னேன், இது ரொம்ப நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, நீ இது ஒர்க் பண்ணு, நம்ம பண்ணலாம் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டு இது நல்லா இருக்குண்ணா அப்படின்ட்டு அப்போ தான் வந்து புதுசாக கம்பெனி வந்தாங்க இங்கே, விஸ்டாஸ் மீடியா இப்போ இருக்கிறது நீலம் ஸ்டுடியோஸு. ஃபஸ்ட்டு முன்னாடி வேறு பேர் இந்த மாறிடுச்சு. ஸோ அப்புறமா அந்த அதிதி ஆனந்த் கிட்ட வந்து போய் இந்த கதையை சொல்லு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஜெனிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒன்லி இங்கிலீஷு, நான் ஒன்லி தமிழ். அவங்க கிட்ட வந்து கதையை சொல்லணும். நான் இங்கிலீஷ், எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் கதையை சொன்னால் சத்தியமாக அவங்க ஓகே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனி தான் நடுவில் இருந்து நான் ஜெனி கிட்ட தமிழில் சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும், அதில் இருக்கிற காமெடி எதுவாக இருந்தாலும் அப்படியே அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கும். இதை கேட்டு அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா அது இங்கிலீஷில் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுறதே சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கதை நடந்தது, படமாச்சு எல்லாமே. அது அதான் ஆனந்த், அதான் அதித்தி ஆனந்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, இந்த படத்தை ஓகே பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த படம் வந்து நீங்கள் ஏன் இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து என் குடும்பத்துல இருந்து, என்னோட பெரியம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்த ஒரு கதை. இந்த கதை எல்லார் வீட்லேயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள், இப்போ இருக்கிற சூழ்நிலைகள். அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஃபோன் பண்ணுறோமா, பக்கத்தில் இருக்காங்களா, இல்லை வந்து நேரில் போய் பார்த்துட்டு வரோமா, இல்லை ஊரில் இருந்தவரை ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேட்குறோமா, இல்லை வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள்ன்றது சத்தியமாக நம்ம மனசில் கை வச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருக்காது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே எங்கள் அம்மா கிட்ட கூட நானே வந்து பேசுகிறதே வாரத்தில் எங்கேயாவது ஒரு நாள் தான். அப்படி தான் திடீர்னு போய் பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. டெய்லியெலாம் என்னால் ஃபோன் பண்ணியும் பேச முடியல நம்ம கதையில் சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது அம்மா எவ்வளோ ஒரு முக்கியமானவங்க. அம்மாவை எப்படி நம்ம ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகிறோம், ரொம்ப வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப அவங்கள கேரே பண்ணாமல், மதிக்காமல், ஏமா இது கூட பேச தெரியாதா, இங்கே ஏன் நின்றுருக்க, தேவையில்லாமல் ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்கு, இப்படிலாம் நம்ம அவங்கள வந்து திட்டி கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உயிர்ன்றது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து புரியும். உங்களுக்கு இந்த படம் வந்து இப்போ நீங்கள் சிரிச்சா மாதிரி உங்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கும், அதே போல் உங்களை வந்து யோசிக்க வைக்கும், அழ வைக்கும், எல்லாமே பண்ணும் இந்த படம். ஏன்னா இது என்ன சொல்கிறோன்னா, வெங்கட் சார் பாதி, ரஞ்சித் பாதி, அந்த மாதிரி தான் இந்த படம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இந்த படத்துக்குள்ள. இவங்க 2 பேர்கிட்டயுமே இருந்து நான் ரஞ்சித் கிட்டையும் அதான் கற்றுக்கிட்டேன். ரஞ்சித்தும் வந்து ஸ்பாட்டில் எங்கேயுமே வந்து ஒருத்தரை இது வரைக்கும் ஒரு நாள் திட்டினது கிடையாது. அவனுக்குள்ளே தான் அந்த கோபமும் கஷ்டமும் ஏதாவது இருக்குமே கண்டி யாரையுமே ஒரு வார்த்தை ஒரு சொல்லி எதுவுமே பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னா இல்லை பேசலாமான்னு தெரில எனக்கு. இப்போ இந்த படத்துக்குள்ள டெக்னீஷியனாக வந்து உள்ள வந்து ஒவ்வொருத்தருமே ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் சண்முகம் சார், கட்டாயமாக அவரை சொல்லணும். என்னன்னா அவர் வந்து குக்கு, ஜோக்கரு, ரேணிகுண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் உடல் சரியில்லாமல் ஏதோ இருந்துட்டு அப்புறம் தான் திரும்பி வராரு. நண்பர் மூலியமா எனக்கு அறிமுகமானார். இந்த 3 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இவர் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் 2 நாள் ஷூட்டிங்கு கட் பண்ணி சீன்ஸு காமிச்சாரு. எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துட்டே இருந்தார். சார் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இது ஓகே தான் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு பயம் வந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக 2-3 நாள் கழிச்சு ஒரு பிரேக் வந்தது ஒரு நாள். அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு தூக்கிட்டு ஓட்டு போய் ரஞ்சித் முதல்ல போய் காமிப்போம் சார், அதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் எடுத்து போய் கூப்பிட்டு போய் காமிச்சேன். ரஞ்சித் பார்த்துட்டு கரெக்டாக தானே இருக்குது, நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, நீ பண்ணு அப்படின்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பயம் இருக்குது, இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், கரெக்டாக எடுக்கணும், வாய்ப்பு கொடுத்து அது சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டோன்னா அது பெரிய தவறாயிடும். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, பல கோடிகள் போட்டு நம்ம படம் பண்ணுறோம். அந்த பயம் எனக்கு ரொம்ப கொடுத்துட்டே இருந்தது.
அதில் எடிட்டர் வந்து ரொம்ப எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார். அப்புறம் வந்து ஜெயந்த் சேதுமாதவன் கேமராமேனு. இவர் வந்து இந்த கதைக்குள்ள நான் ட்ரை பண்ணேன். எனக்குலாம் அடுத்தடுத்ததுன்னு, ஏன்னா நான் படம் பண்ணும்போது ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருந்தேன். இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே என்னன்னா எல்லாருமே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. எல்லாருமே ஒரு ஒரு படத்துக்குள்ள இருக்காங்க. யாருமே எனக்கு கூட முடியல. அதனால வந்து ஜெயந்த் சேதுமாதவனை வந்து மீட் பண்ணதும் அவரோட பேசுற தன்மை, ஏற்கனவே அவர் பண்ணி இந்த ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லைவ் லொக்கேஷன்ஸ், ரொம்ப ரிஸ்கான இடங்கள்லாம் போகிறோம். க்ரௌடு கேமரா மாதிரி நிறைய ஷோல்டரில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணலினா இந்த படம் இப்படி கட்டாயமாக வந்திருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ வந்து சொன்னால், அதே மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கதையை பற்றி சொல்லும்போது, அதுக்கப்புறம் இதுக்கு நான் எங்கெங்கெல்லாம் இதில் ஏன்னா நான் சாங்கு வந்து கட்டாயமாக எல்லாருக்குமே நம்மளை பார்த்து பழகின ஒரு விஷயம். அது கரெக்டான சுச்சுவேஷனில் அமையணும், கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு. அப்போது சாங்கு வந்து பிரிட்டோ கிட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டைமு ஒரு டியூன் ஒன்று அனுப்பிச்சாப்புல. நான் எது பண்ணாலுமே என் வீட்டில் கலந்து ஆலோசிப்பேன் கட்டாயமாக. என் குடும்பம், ஏன்னா எங்கள் அம்மா ஒரு 65 வயசுலேருந்து சின்னவர் ஒருத்தர், என் தம்பி பையன் வரைக்கும் இருக்காங்க. எல்லா கேட்டகரிலையும் ஆள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே. அந்த டியூன் போட்டு காமிச்சேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பிரிட்டோ கொடுத்த எல்லா பாட்டுமே ஃபஸ்ட்டு டியூன் தான், ஆப்ஷனே கிடையாது. அது வந்து எனக்கு இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. எனக்கு கரெக்டாக இருந்து நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பாட்டு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பிரிட்டோ வந்து ரொம்பவே நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ரொம்ப தேங்க்ஸ் பிரிட்டோ. அதுக்கப்புறமா தினேஷ் வந்து இந்த கதைக்குள்ள எப்படியாவது இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தினேஷ் நேரில் போய் பார்த்துட்டு இந்த கதை சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னன்னா இப்போ ஒரு படம் பண்ணுற ஹீரோஸே அடுத்தது இல்லைல்ல நம்மளால இதெல்லாம் முடியாது, 2 கேரக்டர் 3 கேரக்டர் எல்லாம் வேணாம், நான் பண்ண ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தினேஷ் வந்து இந்த கதை கேட்டு இந்த கதைக்குள்ளே வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தினேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகை. அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ ஏற்கனவே எல்லாம் ப்ரூவ் பண்ணது தான். அப்போ தினேஷ் கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி கேரக்டர் தினேஷ் இந்த மாதிரி இருக்கும், உடம்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயிட் போட்டு வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வேற மாதிரி இருப்பார். நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் தினேஷ் எல்லாம். மாறன்னா கூட என்னன்னா ட்ரெயினில் ஷூட் பண்ணும்போது க்ரௌடில் எல்லாம் அப்படியே போயிட்டு இறங்கி அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே இறக்கி விட்டுருவேன், போங்க அப்படியே நடங்க அப்படின்ட்டு. எங்கேயாவது கேமரா வச்சுட்டு கூட மட்டும் சைடில் யாராவது பசங்க நிற்பானுங்க, நான் சொன்னால் மட்டும் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவன் நடந்தே போயினே இருப்பாங்க, லாஸ்ட் வரைக்கும் போயிடுவாங்க. கட்டெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்களா எடுக்கிறானுங்க கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து கோவிடு அந்த எண்டில் அந்த டைமில் வந்து ஷூட்டிங் எடுத்ததுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. லொக்கேஷன்ஸுக்கு அமையிறதா இருக்கட்டும், எல்லாமே வெஸ்ட் பெங்காலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை, அவ்வளோ க்ரௌடான ஏரியா. அந்த இடத்துல வந்து வச்சு தினேஷ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். ஆனால் எந்த இடத்துலையுமே தினேஷ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரொம்ப நல்லபடியாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்து, நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் எதிர்பார்த்தனோ அதை தினேஷ் அப்படியே லைவாக உண்மையாக கொண்டு வந்திருக்காப்புல. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். 40ஐயும் நம் வசமாக்குவோம், இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் KN அருண் நேரு.